இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி அடிக்கிறது, ஸோ அதோட பேசிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிஷின் வந்து 10லேருந்து 75 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸ்டேட்மெண்ட் அடிக்கும்போது. ஸோ ஸ்கேலை பாருங்கள், 10, 20, 30, 40, 50, 60, 70, 75 அந்த கோடு கிட்ட வந்து ஸோ அந்த கீயை வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும். கீயை வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேப்பர் வந்து செட் பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் எத்தனை 10லேருந்து 75 வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா ஸோ நீங்கள் வந்து எதில் வச்சு அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது கீ 1ல் அந்த கிளிப்பை வந்து நல்லா அந்த பக்கமாக நான் அந்த முன்னோக்கி தள்ளிடணும், 1ல் வச்சு அடிக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஸ்டேட்மெண்ட் அதை வந்து நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். ஸோ அது மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா ஐயோ இதெல்லாம் அடிக்கணுமா, எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம், செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன் 10லேருந்து 75. ஸோ அது வந்து கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தனே சேல் ப்ரொசீடு. ஸோ அது வந்து ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க, எது வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. அது மொத்தமாக எத்தனை லெட்டர் இருக்குன்னா 13 லெட்டர் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி சென்டர் பண்ணுறதுன்னா ஸோ கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்டை வந்து கூட்டணும். அதாவது 10லேருந்து 75 மொத்தமாக கூட்டினா எவ்வளோ வரும், 85 வருது. 85 சரிபாதியாக பிரிக்கணும் அப்படின்னா 1 ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ வந்து 43, அதுதான் சென்டர் பாயிண்ட். ஸோ சென்டர் கிடைச்சதுனால ஸோ அது வந்து நம்ம வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து 13 இருக்குது. 13ல் பாதி வராது, அதாவது சரிபாதியாக வராது, அதனால் 1 ஆட் பண்ணிக்கிறோம். 14, 14ல் பாதி என்னது 7. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்த அந்த சென்டர் பாயிண்ட் 43 இருக்குல்ல, ஸோ அது கூட அந்த 7 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸுக்கான சென்டர் பாயிண்ட் கிடைச்சிடும் 36. இந்த கான்செப்ட் தான் அனைத்து ஸ்டேட்மெண்ட்லேயும் வரும். ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த சென்டர் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக ஐபன் வச்சுட்டு வரீங்க. 10லேருந்து 75 வந்து கடன்னு அந்த ஐபன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்களேன், இந்த பக்கம் எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பக்கம் பார்க்கணும். டோட்டல் இருக்குதுல்ல, அது பக்கத்தில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு டோட்டல் கீழே பாருங்கள் நம்பரு. இதில் எது அதிகமாக இருக்குது, எல்லாமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது. அதாவது அந்த டிஜிட் தான் பார்க்கணும். எல்லாமே 6 டிஜிட், அதாவது அந்த கம்மாவும் சேர்த்து, ஓகேவா. ஸோ அப்படி சேர்த்திங்க அப்படின்னா 6 டிஜிட் வருது. சிம்பிள் தான். அந்த 6 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 75ல் மைனஸ் பண்ணுறீங்க. மைனஸ் பண்ணால் என்ன வரும், 69. அதுதான் அந்த டிகிரியில் வச்சு அடிக்க போகிறீங்க. அடுத்ததான் மேலே பாருங்கள், டோட்டல் எத்தனை இருக்குது, 5 தான் இருக்குது. ஸோ அதனால் 75ல் 5 போயிடுச்சுன்னா 70 வச்சு அடிக்கிறீங்க. ஸோ நம்ம பார்க்குறோம் இதில் வந்து லெட்டர்ஸ் எது அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த 6 டிஜிட், அதாவது 69 பாயிண்ட் தான் இந்த பக்கம் வந்து அதிகமாக வருது. ஸோ அதுலேருந்து 69ல் அந்த 2 மைனஸ் பண்ணுறோம். அது பண்ணிங்கன்னா 67. ஸோ அந்த 67லேருந்து அந்த ஸ்வீட்ஸ் வந்து 6 லெட்டர் இருக்குது. அப்போ 67ல் 6 போச்சுன்னா எவ்வளோ, 61. ஸோ அது வந்து டிகிரி பாயிண்ட்டு 61ல் வச்சு அந்த ஸ்வீட்ஸ் அடிக்கணும். ஸோ அது வந்து 6 லெட்டர் இருக்குது, அதனால் 61ல் வச்சு அடிக்கிறோம். ஸோ 5 லெட்டர் இருந்தால் 62ல் வச்சு அடிக்க போகிறோம். அதுதான் கான்செப்ட். அடுத்ததாக 61ல் 2 மைனஸ் பண்ண போகிறோம். அப்படி மைனஸ் பண்ணோம்னா 59 இருக்கும். ஸோ அதில் அந்த ஃப்ளவர்ஸை பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7 லெட்டர் இருக்குது. 59ல் அந்த 7 போயிடுச்சுன்னா 52. ஸோ அதுதான் டிகிரி பாயிண்ட். அதுவே 6 லெட்டர் இருந்தால் 53 வந்து டிகிரி பாயிண்ட். அதுதான் கான்செப்ட். அடுத்ததாக 52ல் 2 மைனஸ் பண்ண போறீங்க. அப்படி மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 50 இருக்க போகுது. அடுத்ததாக பாருங்க, புக்ஸ் இருக்கு, கீழே வந்து லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே எண்ணி பாருங்க, 5 தான் வருது. 50ல் 5 போயிடுச்சுன்னா 45 டிகிரியில் வச்சு அந்த புக்ஸையும் அந்த லெட்டர்ஸ் வந்து அடிக்க போகிறோம். அடுத்தது அந்த கோடு வந்து 2 பாயிண்ட் தள்ளி அந்த கோடு அடிக்க போகிறோம். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறமா பாருங்களேன், அந்த ஸ்கூல்னு இருக்குல்ல, ஸோ அது வந்து எப்படி சென்டர் பண்ணுறதுன்னா இந்த பக்கம் 10லேருந்து இந்த பக்கம் புக்ஸ்ன்னு இருக்குல்ல, அங்கே 45 இருக்குது. அது பக்கமாக 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 43 வரும். அப்போ 10யும் 43யும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 53. அது கூட 1 ஆட் பண்ண போகிறீங்க. அதை 2 ஆக்குனீங்க அப்படின்னா 27 வரப்போகுது. அது கூட என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்கூல் எத்தனை லெட்டர் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. அதில் பாதி என்னது, 6ல் பாதி 3. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிச்சி அந்த 27ல் 3 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 24 வந்து சென்டர் பாயிண்ட். சென்டர் பாயிண்ட் ஒன்றுமே இல்லை, கூட்டி மைனஸ் பண்ண போகிறோம். அதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். டைப்பிங் மிஷினில் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அடித்து காமிக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பு வந்து 1ல் வச்சுட்டு நம்ம வந்து அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாமே கேப்ஸில் இருக்கிறதுனால சிப்பை வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடிக்கணும். ஸோ எந்த டிகிரி கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்து டைப் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா அந்த லாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்பேஸ் ஒன்று சொன்னோம்ல, 1, 2. அதுக்கப்புறமா இந்த கீ வந்து இங்கே இருக்குது, அந்த ஐஃபன்
ஸோ கடகடகன்னு 10லிருந்து 75 வரையும் அடிக்கணும். அடுத்ததாக தள்ளிட்டு அந்த லெட்டர்ஸை அடிக்கணும். அதாவது கீழே கொடுத்துருக்காங்கல்ல அந்த லெட்டர்ஸ் அடிக்கணும். ஸ்கூல் வந்து ஆரம்பிக்க வேண்டியது தான். எந்தெந்த டிகிரி கொடுத்துட்டாங்களோ அந்தந்த டிகிரியில் வந்து அடிக்க போகிறீங்க. அவ்வளோதான். அந்த ஸ்கேலை கரெக்டாக பார்த்து அந்த டிகிரி வச்சு கரெக்டாக அதை பார்த்து நேராக அடிக்க போகிறீங்க. அனைத்தையுமே அடிச்சுட்டு வந்து மறுபடியும் தள்ளிட்டு மறுபடியும் அந்த ஐஃபன் வைக்கணும். அதுக்கப்புறமா 2 ஸ்பேஸ் விட்டுட்டு ஸோ கீழே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே 10ல் வச்சு அந்த லெட்டர்ஸை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல அந்த டிகிரியில் வச்சு அந்த அமௌண்ட்டை வந்து அடிக்க போகிறோம். சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ கீழேயும் 2 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஐஃபன் அடிக்க போகிறோம். ஸோ ஐஃபன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தாள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டை அடிச்சுட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேலை வச்சு நம்ம வந்து அந்த கோடு கிழிக்கணும். ஸோ கோடு கிழிச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ பென்சிலில் வந்து கோடு போட்டாச்சு. ஸோ கோடு போட்டு இப்படி தான் நீட்டாக இப்படி தான் நம்ம அடிக்கணும். உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.